Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 869 part 1. ஓபன் பண்ணா போன பார்ட்ல நம்ம லூஃபியும் கட்டகுரியும் கண்ணா பின்னாடி மூஞ்சா பஞ்சு வச்சுக்கிட்டானுங்கல்ல. சும்மா சொல்லக்கூடாது, ரெண்டுமே பவர்ஃபுல்லான பஞ்சு தான். பின்னாடி தேய்ச்சிக்கிட்டு போய் நிப்பானுங்க. அதுக்கப்புறம் ஹாக்கி பவர் வச்சு ஒரு பஞ்சு வைப்பானுங்க. கட்டகுரி கிட்ட எந்த ஒரு எஃபெக்டும் இருந்த மாதிரி இல்ல. லூஃபி தான் ஆவுன்னா பல்ட்டி அடிச்சு பின்னாடி போயிருவான். அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் வழக்கம் போல எப்படி சண்டை போட்டுட்டு இருந்தானுங்களோ அதே மாதிரி சண்டை போடுவானுங்க. கட்டகுரிக்கு தான் தெரியுமே லூஃபி எப்படி எல்லாம் அட்டாக் பண்ணுவான்னு. சோ அழகா அந்த அட்டாக் எல்லாத்தையுமே டேக்கிள் பண்ணி லூஃபிக்கு மூஞ்சா அடி வைப்பான். ஆனா இந்த டைம் நம்ம பையலுக்கு தெரிஞ்சு போச்சு அவன் எப்படி அட்டாக் பண்ணுவான்னு. அவனா இருந்தா என்ன பண்ணுவான், அந்த அட்டாக்ல எஸ்கேப் ஆகி அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணுவான். ஆனா லூஃபி அப்படி இல்ல, அவன் அட்டாக்கு மேல அவன் அட்டாக் வைப்பான். அதாவது அவன் காலை வச்சு மிதிக்கிறான். இங்க நம்ம பையன் எலிஃபண்ட் கன்னு அதே சைஸுக்கு கையை பெருசாக்கி ஓங்கி அடிக்கிறான். லூஃபியோட டார்கெட் அவனை விட இவன் பயங்கர பவர்ஃபுல்லா மாறணும்னு. ஆனா அவனுக்கு லூஃபியை ஜெயிக்கணும், அதுவும் நேர்மையா, அவ்வளவுதான். அதாவது லூஃபிக்கு அவன் பவரை ஓவர் அட்டாக் பண்ணணும்னு வைங்க. இப்ப என்னன்னா லூஃபியால அடுத்தடுத்து அவன் என்னென்ன அட்டாக் பண்ண போறான்னு சொல்லி அசால்ட்டாவே பார்க்க முடியுது. அதுல எல்லாம் எஸ்கேப் ஆகி மரணத்தனமா அவன் கூட சண்டை போடுவான். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, லூஃபியும் வர்ற மாதிரி இல்ல, அவனும் வர்ற மாதிரி இல்ல. அப்படியே கட் பண்ணி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. அதான் லூஃபி ட்ரைனிங் எடுத்தால அந்த டைம் தான். அப்போ ரெய்லி அவன் கண்ணை கட்டி விட்டு கட்டையை வச்சு அடிக்கும் போதெல்லாம் இதுக்கு முன்னாடி அடி வாங்கிட்டு இருந்தான். ஆனா இப்ப சென்ஸ் பண்ணி அழகா எஸ்கேப் ஆயிடுறான். சொல்ல போனா 20 அட்டாக்கு மேல எஸ்கேப் ஆயிட்டான். 100 டைம் எஸ்கேப் ஆனாதான் ரெய்லி விடுவான். பட் அவன்கிட்ட பேசிக்கிட்டே அடிச்சா அவன் டைவர்ட் ஆயிடுறான். பயலுக்கு பசியில வயிறு கண்ணா பின்னான்னு கத்துது. என்ன பண்றதுன்னு தெரியல போங்க. இதுல இந்த ரெய்லி வேற சாப்பாட்டை ஞாபகப்படுத்தி உசு பேத்தி விட்டுட்டு இருக்கான். சரி ஓகே, ஒரு கை பார்த்துலான்ட்டு மறுபடியும் பிராக்டிஸ் கண்டினியூ ஆகுது. அப்படியே ட்ரைனிங் போகுது. நைட்டே ஆயிருச்சு. பையன் அப்படியே பசியில முக்கிட்டு கிடப்பான். லூஃபி அதே இடத்துல ரொம்ப நாள் இருந்ததுனால அங்க இருந்த ஏகப்பட்ட அனிமல்ஸை ஃப்ரெண்டா மாத்திட்டான். சோ அதுங்க என்ன பண்ணும், இவனுக்காண்டி சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும். பட் லூஃபி வேண்டானிருவான். ஏன்னா இந்த பிராக்டிஸை ஒழுங்கா முடிச்சா மட்டும்தான் ரெய்லி சாப்பிடணும்னு சொல்லியிருக்கான். அப்படி இருக்கும்போது என்னால சாப்பிட முடியாது, நீங்க கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், வேணும்னா என் பிராக்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வர சொல்லுவான். எல்லாம் இவனுக்கு ட்ரைனிங் கொடுக்க ரைட்டுன்னு அத்தனை பேரும் வந்து ரவுண்டு கட்டிடுவாங்க. அப்படி வந்தவங்க லூஃபியை கண்ணா பின்னான்னு போட்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஒண்ணு வேலைக்கு ஆகல. எல்லார் அட்டாக்லயும் அசால்ட்டா எஸ்கேப் ஆயிருவான். அப்ப அந்த இடத்துல பயங்கரமா கத்திக்கிட்டு ஒரு முரட்டு சிங்க வந்து லூஃபியை போட்டு அட்டி பொழந்து கட்டும். இவ்வளவு நேரம் அசால்ட்டா எஸ்கேப் ஆனவன் இப்ப தொக்கா மாட்டிட்டான். அது பயங்கர வெறியில வந்திருக்கு. கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா செவன்னு செவந்து போயிருக்குது. மத்த மிருகத்தெல்லாம் அடிச்சு போட்டுட்டு வெறியில லூஃபியும் போட்டு அடிச்சுட்டு இருக்குமா. அவன் ஜம்ப் பண்ணி போய் அதோட தலையில கைய வச்சு என்னப்பா உனக்கு அடிபட்டுருச்சான்னு கேட்பான். ஆனா அது அவனை போட்டு கண்ணா பின்னான்னு உழுப்பும் விடவே மாட்டான். கடைசியில பாத்தீங்கன்னா முடியாம அப்படியே பொத்துன்னு விழும். என்னடான்னு பார்த்தா நிஜமாவே அதோட வயித்துல சின்னதா ஒரு மரத்தோட பீஸ் ஒன்னு குத்தி இருக்கும். இப்ப அதுவும் லூஃபி கூட ஃப்ரெண்ட் ஆயிருச்சு. சூப்பர்ல. இத பார்த்துட்டு ரெய்லி சந்தோஷப்படுவாரு. ஏன்னா லூஃபியால மிருகத்தை ஃபீல் பண்ண முடியுது இல்ல. லூசுத்தனமா அட்டாக் பண்ண வருதுன்னு திருப்பி அவன் அட்டாக் பண்ணலையே. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் மறுபடியும் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டைம் பாத்தீங்கன்னா நேத்து மாதிரி இல்லாம ரெய்லி என்னதான் பேசி டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் ஆல்மோஸ்ட் பையன் 68, 69, 70 வரைக்கும் போயிட்டான். அங்க இருக்க மிருகங்கள்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே நிக்கும். ஏன்னா அதுங்களுமே இவனோட ட்ரைனிங் காண்டி ஹெல்ப் பண்ணி இருக்குது. அப்படியே அடுத்தடுத்து ரெய்லியோட அட்டாக்ல லூஃபி எஸ்கேப் ஆயிட்டே இருப்பான். அந்த டைமுங்கும் போது பனி பெய்ய ஆரம்பிச்சிடும். அந்த குளிர்லயும் பய அசரல. 97, 98, 99 போயிட்டான். இன்னும் ஒரே ஒரு அட்டாக் தான், அவ்வளவுதான். அதுல மாட்டிடுவானோன்னு பீதியில இருக்கும் போது பரவாயில்ல, அந்த அட்டாக்லயும் எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா 100வது அட்டாக்ல நம்ம ரெய்லி அவரையே அவர் ஹைட் பண்ணிட்டாரு. அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்டா அவர் இருந்தது அவனுக்கு தெரியல. ஆனா அவர் சிரிச்சதை அவன் ஃபீல் பண்ணான். அதனாலதான் எஸ்கேப் ஆயிட்டான். உடனே சரி ஓகே, இதுக்கப்புறம் நீ திங்கலாம், உனக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லன்னு இருவாரு. பைய சூப்பரா சண்டையை முடிச்சிட்டான். இப்ப மறுபடியும் இப்ப காட்டுறாங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்குது. அவன் மறுபடியும் டோனட் உருவாக்கி லூஃபியை போட்டு பொளந்து கட்டிட்டு இருக்கான். அங்க அவ்வளவு சூப்பரா ட்ரைனிங்ல பெர்ஃபார்ம் பண்ணா ஏன் இப்ப மட்டும் அடி வாங்கிட்டு இருக்கான், அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. இம்புக்குன்னு பண்ணிட்டு இருக்கானா. வாங்கின அடியில பாடி எல்லாம் அப்படியே நடுங்கி போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா முக்கிட்டு இருப்பான். ரைட்டு, இதோட இவனை பொளந்துடலான்னு அவன் மறுபடியும் அந்த 9 டோனட்டை உருவாக்குவான். அதுக்குள்ள இருந்து 9 கை வந்து அடிக்கும். இந்த டைம் எப்படி எஸ்கேப் ஆக போறான்னு தெரியல. சரி, இதுக்கப்புறமாச்சு இவனுக்கு சண்டை முடியும்னு நம்புவோம். நம்பிக்கைதான வாழ்க்கை. அப்படியே அந்த சண்டையில லூஃபி ஜெயிக்கிறானா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.